உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில், உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குலதெய்வம். விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரமில்லை. ஆன்மீகம் அரசும் ஒன்று, அறியாத வாயிலும் மண்ணு. இன்னும் நீங்கள் அறியவில்லை என்றால் உங்கள் வாயிலே பாறாங்கல். அதுபோல இன்று தமிழ்நாட்டிலே புதிதாக அரசாட்சி புரிய வந்திருக்கும் ராஜாதி ராஜ மார்த்தாண்ட கம்பீர இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மக்களை காக்க, மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வந்திருக்கும் இந்த தர்ம யுகத்தின், இந்த நவீன யுகத்தின் தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்ல ஒரு மாற்றம். தமிழ்நாட்டுக்கு தேவை மாற்றம். அறிவுள்ள மக்கள், அறிவாளிகளை தான் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். மாற்றம் தேவை, மாற்றம் வந்தது. அதுபோல இவர் இன்று என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? சில நடவடிக்கைகள் எடுக்கிறார், பரவாயில்லை, பாராட்டுக்குரியது. அதுபோல் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா மட்டும் அவங்க சொத்தை பூரா பறிமுதல் பண்ணுவீர்கள். அரசியல்வாதிகள் வாங்கி வச்சுருக்கோம், கொள்ளையடித்து வச்சுருக்கோம் பல கோடி சொத்துக்களை பூரா, அதை யார் வாங்குவா? அதுக்குன்னு வேற ஆள் வரணுமா? முதல்ல அங்கே பாரிய அரசியல்வாதிகளை பாரியா, ரெண்டாவது அரசு ஊழியருக்கு வாங்க ஐயா. இன்றைக்கு இவர் என்ன பண்ணுகிறார்? வரவுக்கு, அரசுக்கு வரக்கூடிய ஒரு வருமானங்கள் வரவுக்கு ஆப்பு வச்சுட்டு செலவுக்கு பல இலவச திட்டங்களுக்கு விதை போடுகிறார். மக்கள் கேட்கவில்லை இலவச வேணும் என்று இவர் அறிவித்து விட்டார். அறிவித்த பின் மக்கள் விடுவார்களா? ஒரு பக்கம் பாராட்டுகிறார்கள், மறுபக்கம் ஏசுகிறாள். என்ன ஆட்சி 2500, என்ன ஆட்சி? கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். 2500 கொடுத்து ஆக வேண்டும். மற்ற இலவச திட்டங்களில் கொஞ்சம் பரிசீலனை செய்தால் நன்று. அப்போ வரவுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டா இலவச திட்டம் அத்தனைக்கும் எங்கே இருந்து வரும் பணம்? அரசு வரிப்பணம் தானே. அரசு வரிப்பணத்தை தானையா எடுத்து மக்களுக்கு செலவழிக்கிய. அப்போ அந்த வரிப்பணத்தை எடுக்கும்போது வரி உயரும், அதனால் விலைவாசி உயரும். அதுபோல் அந்த போதை அன்று பேரறிஞர் அண்ணா நல்ல ஒரு பேரறிஞர் தான். அந்த அறிஞர் ஆட்சியிலே உயிரெய்திடின் ஆட்சி செய்வது பிழை, ஆட்சியிலே உயிர் எய்திடின் ஆட்சி செய்வது பிழை. ஒருத்தன் அரசாட்சி புரியும் போது அந்த ஆட்சியிலே நிறையா உயிர்கள் சேதமானால் அந்த ஆட்சியை தவறான ஆட்சியை நீக்கிருங்கய்யா. அது ஒரு தீய சக்தி, மக்களை காக்கவில்லை. இருக்கு, அண்ணா சொல்லிட்டு போயிருக்காரு, பேரறிஞர் அல்லவா. வீதி எங்கும் போதைக்கடையை திறந்து மக்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் அறிவை முடக்கி உடலை கெடுத்து உயிரை பறித்து வரும் அந்த கண்ணீர் காசில் நான் ஆட்சி நடத்த விரும்பவில்லை. அதை துட்சமென மதிக்கிறேன். வேண்டாம், அந்த காசில் நான் ஆட்சி நடத்த விரும்பலை. அப்படி என்று சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா. அண்ணா அண்ணா அந்த அண்ணா பேரை சொல்லிக்கிட்டே இவங்க நடத்தின நாடகம் பெரிய நாடகம். அந்த நாடகத்துக்கெல்லாம் முடிவுரை எழுதிவிட்டார் சூப்பர் ஸ்டார் விஜய். ஹீரோ ஆகணும், நடிப்பில் ஹீரோலாம் கிடையாது, ஜீரோ தான் ஐயா. ஆட்சியிலே ஹீரோவாக வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்வதினால், தீமைகளை ஒழிப்பதினால், வறுமையை ஒழிப்பதினால், மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுப்பதினால் ஹீரோவாகிறார். இல்லைன்னா ஜீரோ தான். அப்போ இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வரக்கூடிய ஆப்பு வைக்கிறீங்க. போதை அது தேவையா இல்லைன்னா பார்த்தா உலகெங்கும் போதையில் தான் ஏன் மயங்கி கிடைக்கிற அந்த ஆம்பளை. அது ஒரு மருந்தாக இருக்குது. அதுபோல்
அதன் பின் வந்தார் நம்ம ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அம்மா அங்கங்கே சாராய கடை, வடிப்பு கடைன்னு நிறைய கடைகள் இருந்தது. வடிப்பு அங்கங்கே. அப்போ அவர் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், நல்ல சாராயத்தை கொடுப்பேன் என்று சாராய கடையை திறந்தார். யார்? முத்தமிழ் அறிஞர் கலைஞர். டாக்டர். யாருக்கு என்ன மருத்துவம் பார்க்கணுமோ அதுக்கு ஊசி போடுற மாதிரி அவர் திட்டத்தால் போடுவார். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், நல்ல சாராயத்தை கொடுப்பேன், என் உடன்பிறப்பே, என் உயிரின் மேலான தமிழ் மக்களே என்று கொடுத்தார். தமிழ் வாழ்க வாழ்க. அதன் பின் அம்மா வந்தார்கள். புரட்சி தலைவி தங்கத்தாரகை. நான் அரசியல் துறவியாக ஆட்சி புரிவேன் என்று சொல்லிவிட்டு சாராயக் கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன். சாராயக் கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன். ஒழித்தார்கள். வந்தவுடன் ஒழித்து விட்டார்கள். அதுவரை நடந்து கொண்டிருந்த அந்த கலைஞர் சாராயக் கடையை இந்த அம்மா வந்து ஒழித்தார்கள். தாலிக்கு தங்கமும் கொடுத்தார்கள். அடுத்து ஆட்சிகள் மாறும்போது இவர்கள் ஆட்சியும் வந்தது. அரசு ஆட்சியாக இருந்தது, சினிமா காட்சியாக மாறுகிறது. சாராய கடத்தை ஒழித்த அம்மா மீண்டும் சாராய கடையை திறக்கிறார்கள். அம்மா சாராய கடை. எப்படி இந்த அம்மா அன்றைக்கே இன்னைக்கு ஒழிச்சிருந்தா இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் பூரா இருக்கவே இருக்காது, ஒரு கடை இருக்காது. இந்த மக்கள் அடிமையாக இருக்கு. அப்போ அடிமைப்படுத்தினதே நீங்கள் தான் ஐயா, உங்கள் அரசு ஆட்சி தான் ஐயா. அரசா மக்களை குடிக்க சொல்லி செலவு பண்ண சொல்லுது? அரசியல்வாதிகள், அரசல்ல அரசியல்வாதிகள் நீங்கள் நடத்திய சாராய கடை அடிமையாக்கினார். அம்மா சாராய கடை. வீதி எங்கும் டாஸ்மார்க் என்ற பெயரில் கடைகள் உருவானது. தாலிக்கு தங்கமும் கொடுத்தார்கள். அம்மா நினைஞ்சாங்க, ஒழிப்பேன்னு சொன்ன அம்மாவே திறந்தாங்க. தொடர்ந்தது, இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த கடைகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தாள் ஐயா வந்தார். கடை ஓடிக்கிட்டு தான் இருந்தது. அடுத்தாள் அதன் பின் வந்த தளபதி மு.க. ஸ்டாலின் ஜி. அவர் என்ன சொன்னார்? வந்தவுடனே சாராயம் போதையை ஒழிப்பதில் நான் சர்வ அதிகாரியாக இருப்பேன். என்ன அதிகாரி? சர்வ அதிகாரி. ஒழிச்சாரா? எந்த போதையை ஒழிச்சார்? இறைவன் கொடுத்த இயற்கை போதையை ஒழித்தார். ஒழிப்புன்னு சொல்லி ஒழிச்சிட்டு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் வேற. இதுக்கு கூத்து வேற, விழிப்புணர்ச்சி பிரச்சாரம். கடையை நடத்திக்கிட்டே இப்படி நடந்து கொண்டு வந்த கடையை நடத்தி மக்களை அடிமையாக்கி விலைவாசியை உயர்த்தி கொண்டே போய்விட்டீர்கள். இப்போ ஆந்திராவில் 180 மில்லி 100 ரூபா தான். எக்ஸ்ட்ரா 20 மில்லி வச்சு 100 ரூபாய்க்கு கூட விற்கலாம் ஐயா. ஒரு குவார்ட்டர் 100 ரூபா, 200 மில்லி, அவ்வளோதான். ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு குவார்ட்டர் ஒரு ஆளுக்கு. போதையும் ஒரு மருந்தாக, விருந்தாக, சொர்க்கமாக இருக்குது. அடுத்தால அடிமைப்படுத்தினது நீங்கள் தான். அப்போ இந்த போதை கடைங்க வருமானத்தை நீங்கள் அடைச்சிட்டீன்னா, டோட்டலாக மூடிட்டீன்னா, இவ்வளோ நாளும் அந்த மன வெறுப்பு வேதனைக்கு மருந்தாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்தால அவனை கோபக்கார தான் மாற்றுதிய நீங்கள். இங்கே என்ன உலகம் எங்கே குடிக்காமையா இருக்கான்? இதெல்லாம் அனுபவிக்க கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த போதை. இதில் இயற்கை போதை இருக்குது, செயற்கை போதை இருக்குது. இதில் உடல் கெடுறதே செயற்கை போதையால் தான், இயற்கை போதை கிடையாது. ஆனால் அதற்கு தடை. கான்சு போயலை சும்மா கொடுக்கலையா. புகையிலை, சிவமூலிகை, கருவேப்பிலை, அந்த இலை இந்த இலை, ஒவ்வொரு இலையிலையும் ஒரு மகத்துவம் இருக்கு ஐயா. மனிதன் உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட மூலிகை இலைதான் சிவமூலிகை, புகையிலை. அந்த மயக்கத்தில் தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம். தூங்கிக்கிட்டே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கோம். கஞ்சா அப்படின்னு அதுக்கு ஒரு தீண்டத்தகாத மூலிகையாக்கி தீண்டாமையை விதைத்து கொண்டு இருக்கிறான். ஏய்யா, இந்த சாராயக்கடை திருவண்ணாமலையில் 206 கடை இருக்கான், மெட்ராஸில் 400 கடை இருக்கான். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல நூறுகள் கடைகள் இருக்கும்போது இயற்கை போதை,
சிவமூலிகை, கஞ்சா. 100க்கு 1 கடை. 100 டாஸ்மார்க் கடைக்கு 1 கடை. 200 கடை இருந்தால் 2 கடை. 400 கடை இருந்தால் 4 கடை. 100க்கு 1. 99% செயற்கை போதை. இயற்கை போதை 1%. ஏன்னா இந்த போதையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அறிவியல் சான்றுப்படி இந்த உடலில் ஒரு மருந்தை நாம் அலசி ஆராயும் போது இது சரிதானா மனிதனுக்கு என்று பார்க்கும்போது இந்த இயற்கை போதையால் எந்த உயிரிழப்பும் இல்லை, எந்த கேடும் இல்லை, கெடுதல் இல்லை. ஆனால் அந்த செயற்கை போதையால் தான் மனிதன் மதி இழந்து மாண்டு கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த இயற்கை போதையை 100 சாராய கடைக்கு 1 கடை வீதம் இந்த தமிழ்நாட்டிலே திறக்கக்கூடாதா? சாது சன்னியாசிகளிலிருந்து கலைஞர்களிலிருந்து இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊக்க மருந்து, உடல் அலுப்புக்கு மருந்து. பல விதத்தில் இந்த மருந்து அவனுக்கு ஒரு மருந்தாக இருப்பது சிவமூலிகை, புகையிலை, இயற்கை மது. என்ன விஷமாயா? செயற்கை மது என்ன அமிர்தமா? இயற்கை போதையும் கொடுக்கப்பட வேண்டும். அதை எல்லாரும் பயன்படுத்த மாட்டான், தொடக்கூட மாட்டான். எவன் மனம் விரும்புகிறதோ அந்த மயக்கத்தை, அந்த போதையை அவன் விரும்புகிறான். அது ஒரு மருந்தாகவும் இருக்கு அவனுக்கு. 1 கடை வீதம் திறக்கப்பட வேண்டும். இது ஆண்டவனின் ஆட்சி. இது என்னுடைய கட்டளை அல்ல. என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சூரிய பகவான், இந்த உலகை ஆளும் தெய்வம். நான் கொடுத்தது என்ன விஷமா? 100 கடைக்கு 1 கடையாவது வைக்க வேண்டும். ஏன் ஒடிசாவில் இல்லையா? இன்னும் நிறையா மாநிலத்தில் இல்லையா? எந்த மாநிலத்திலையும் விற்கலையா? இன்றைக்கி அது கிடைக்காம கட்டைப்பீடி எடுத்து அடிச்சுட்டு இருக்கான் ஐயா. அது சாறு போன சக்கை. ஏன் கவர்மெண்ட் விற்கக்கூடாதா? 100 கிராம் 100 ரூபா. கொஞ்சம் நல்லதாக இருந்தால் 150 ரூபா. இல்லைங்கள ஐயா, அது ஒரு வியாபாரம். இந்த புகையிலை இலையால் நாட்டின் கடத்தை அடைக்கலாம் ஐயா. இந்த புகையிலை பொருள் இலையால் நாட்டின் கடத்தை அடைக்கலாம். இப்போ சமீபத்தில் கூட நிர்மலா சீதாராம் அந்த அம்மையார் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தார்கள். புகையிலை, இந்த சிவமூலிகை அப்படி இந்த இதெல்லாம் பாவப்பொருள். என்ன பொருள்? பாவப்பொருள். அதனால் அதற்கு வரி உயர்வு. எது? இந்த புகையிலை இதெல்லாம் பாவப்பொருளாம் ஐயா. நான் சொல்லுகிறேன், இறைவன் படைத்ததிலே பாவியானவன் மனிதன் மட்டுமே அன்றி எந்த பொருளும் அல்ல, எந்த உயிரும் அல்ல. பாவப்பொருளாம். இதற்கு மேல்வரி வேற. மேல்வரி போட்டு வியாபாரம் பண்ணியதில் கிடைத்த பணம் லாபம்தான் கொரோனா காலகட்டத்தில் இந்த மாநிலங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட கடனை அடைச்சுதான். மத்திய நிதியமைச்சர் சொல்லுகிறார், அந்த புகையிலை இந்த மாநிலங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட கடன் அடைச்சுதான் ஐயா புகையிலை. இந்த புகையிலை புகைக்கவில்லை என்றால், சுவைக்கவில்லை என்றால் உள்ள கோடி கோடியா கொட்டுமா? இதுதான் மனம் விரும்ப ஒரு மருந்தாக இருக்குது, அதனால் குடிக்கான் ஐயா. இல்லை தொடுவானா ஐயா? விருப்பம் இல்லாமல் என்னோட தொடுவானா? தொடமாட்டான். அப்போ இந்த புகையிலைக்கு வரி அதிகம், குறைக்கணுயா. தரமான பீடியும் கிடையாது, புகையிலே கிடையாது, தரமே கிடையாதுயா. தரமற்ற நிலையில் புகைத்து கொண்டு இருக்கிறான், வெறுப்பில் வாழ்ந்துட்டு இருக்கானுவ. என்னைக்கு தரமாக வரப்போகுது? பொருள் அனைத்தும் தரமோடு இருக்க வேண்டும். இப்படி மேல்வரி போட்டு இந்த புகையிலை விலையை கூட்டி என்னையா குறைங்க, வரியை குறைங்கள். ஒரு 30% குறைங்கள். டாஸ்மார்க்லேயே 30% குறைங்கள். விலையை குறைச்சா ஐயா புதிய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதல்வருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும். எல்லாரும் மனசையும் குளிர வைக்கணும். குளிர வச்சாதான் ஆட்சி. ஐயா நீங்கள் போட்டிருக்கிற அந்த இலவச திட்டத்துக்கு வருமானம் வரலன்னா சிந்திச்சு பாருங்கள். வரியையும் உயர்த்த முடியாது, லாக்காய் போனீர்கள். வரியை உயர்த்தினா மக்கள் ஏற்றுக்கிடவே மாட்டாங்க ஐயா. ஏன்னா நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு துறைகளும் கடனில் இருப்பது என்பதையும் அறிவார். கஜனாவும்
காலியாகி கொண்டு தான் இருக்கும். வரவுக்கு மீறி செலவு இருந்ததுன்னா கஜன காலி. அந்த நிலையில் வந்திருப்பவர் நீங்கள். அதனால் கொஞ்சம் யோசித்து வரவுக்கு இருப்பதற்கு தடை போடாதீர்கள். அதிலே ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கள். ஏன்னா அது ஒரு மருந்தாக இருக்குது. இயற்கை போதைக்கும் 100 டாஸ்மார்க்குக்கு ஒரே ஒரு கடை. எதுக்கு நான் நீதிமன்றத்துக்கு போகணும் ஐயா? அங்கே போய் கோர்ட்டில் வைக்கல பிடிக்கணும், கேஸ் போன் வைக்கணுமா? ஏன் சொன்னால் போதாதா? இந்த நவீன யுகத்தில் அறிந்து கொள்ள மாட்டானா மனிதன்? அங்கே உக்ரைனிலே போர் வீரர்களுக்கு கொடுக்குறாங்க ஐயா அந்த சிவமூலிகை கஞ்சா. ஏன் கொடுத்தாங்க? மன வெறுப்பு வேதனையெல்லாம் கலைந்து அந்த கடமையிலே, அந்த போரிலே அவர்கள் ஒரு நிலையோடு அங்கே போர் புரிய வேண்டும். அவங்கள் மனதுக்குள் எந்த சலனமும் இருக்கக்கூடாது. ஒருநிலைப்படுத்த, மற்றதை களைய போர் வீரர்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் மனம் அழுத்த வந்த யானைக்கு இந்த கஞ்சா ஆயிலை கொடுத்ததினால் அது மன அழுத்தம் போங்கி ரிலீஃப் ஆகிருக்கியா? யானைக்கு மன அழுத்தத்தை போக்கியது மனிதனுக்கு போக்காதா? அதுமாரி இந்த போதையிலே இயற்கை போதை உள்ளவும் குடிக்கலாம், செயற்கை போதைவும் அனுபவிக்கக்கூடாதா? செயற்கை போதையை அனுபவிக்கலாம், இயற்கை போதையை அனுபவிக்கக்கூடாதா? இறைவன் கொடுத்த அந்த இயற்கை போதையை புகைப்பதற்கு கூட என்ன சுதந்திரம் இல்லையா நாட்டில்? எவ்வளவு சாராயக்கடை, விலை மலிவு. 100 ரூபா 100 கிராம். ஒரு பாக்கெட் வாங்கினானா ஒரு வாரத்துக்கு அவன் தாகம் தீர்ந்து போகும்யா. சைலண்ட் ஆயிடுவான், அமைதி ஆயிடுவான் ஐயா. அவன் இருக்க இடமே தெரியாது. ஏனென்றால் இயற்கை போதை சிவமூலிகை அவன் முடங்கி கிடக்கும் சிந்தனையை தூண்டிவிடும். சிந்தனையை தூண்டி நரம்புகள் அனைத்தும் எல்லாம் மருந்தது. உடல் உள்ளுறுப்பு முதல் மைண்டை அப்படி ரிலீஃப் பண்ணி விடுதியா முடங்கி கிடக்குத. ஆனால் செயற்கை சாராயம் அறிவை முடைக்கிறோம். ஆழம் முடக்கி அறிவை முடக்கின்னு வேதனைகள் இருக்குது. அதுக்கு கட்டுப்பாடு பயங்கரமாக இருக்கணும். இப்படி இறைவன் கொடுத்த அற்புதமான இயற்கை போதையை கொடுத்தால் அதிலும் வரவு உண்டு. நாட்டில் உள்ள கடத்தை அடைக்கலாம். அதுபேர் இந்த உணவகங்கள், அரசால் கட்டப்படும் கட்டிடங்கள் அனைத்திலும் அரசு பெயர் இருக்க வேண்டும் என்று இனி எந்த அரசியல்வாதி பெயர் இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் என்ன அரசுக்கு வாரிசா? கூலி இல்லாமல் இவர்கள் வேலை பார்த்தார்களா? இனி அரசு உணவகம் தமிழ்நாடு என்று இருக்க வேண்டும். அரசு உணவகம் தமிழ்நாடு. அதுவரை திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அரசு கலை கல்லூரியாக இருந்தது, இன்றைக்கி கலைஞர் கல்லூரியாக இருக்குது. ஒரு அரசியல்வாதி பேர் இருக்கக்கூடாது, மாற்றப்பட வேண்டும். அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்க வேண்டும். மக்களுக்கு உதவி செய்து உயிரை காப்பவன் சாமி. இன்றைக்கி லைசன்ஸ் திருடர்கள் பூரா களை எடுத்துக்கொண்டு இருக்கப்படுகிறது. ஏகப்பட்ட லைசன்ஸ் திருடர் இருக்கான் அரசு பதவியில். அரசு ஊழியர் என்று பேரில் நல்ல பொதுநலவாதிகள் ஆட்சிக்கு வர வேண்டும். இலவசம் யாரும் கேட்கவில்லை. மக்கள் எதை கேட்கிறார்களோ அவர்கள் தேவைகளை சரியானமல் பூர்த்தி செய்யுங்கள். அவர்கள் கேட்காமல் தேவையில்லாத திட்டத்தை அறிவித்துவிட்டு இந்த அரசியல்வாதிகள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தேவையா? தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் குறைக்க வேண்டும். இலவசம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் நாட்டின் பொருளாதாரம் உயரும். எல்லோரும் உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். உழைக்காதவன் உழைக்கணும். மனிதனாக பிறந்தவன் உழைக்கணும். உழைக்கலாம் பைத்தியக்காரன். 60 வயசு வரைக்காது உழைக்கணும். உழைப்பே உயர்வுக்கு வழி. நல்லதை செய், நலம் உண்டு. சொல், பேசு, உண்மையை பேசு, உயர்வுண்டு. உழைப்பை நேசி, வாழ்க்கையில் வெற்றி உண்டு. செய்யும் தொழில் எத்தொழிலோ அத்தொழில் உனக்கு தெய்வம். அதில் உன் திறமையை காட்டு. செய்யும் தொழில் தாயா உனக்கு தெய்வம். அதில் திறமையை காட்டு. தரம் ஒன்றே நிரந்தர பொருளாதாரத்தை கொடுக்கும். தரம் இல்லை என்றால் போச்சு. உண்மையோடு இறைவனை நேசி. என்னாலும் உனக்கு பொன்னாலே நன்னாலே. மக்கள் தோழன் அருள்ஜோதி மைந்தன் ஆதி நாராயணன். துறவிகள் சரணாலயம், திருவண்ணாமலை. காட் பிளஸ் யூ.